இன்றைக்கி நீங்கள் ஐஃபோன் எடுத்துகிட்டு ஒரு படம் எடுக்க முடியுங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி ஐஃபோன் எடுத்து நீங்கள் ஸ்டீவன் சோடர்பர்க் ஒரு படம் பண்ணியிருப்பார், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எல்லாரும் பாக்கெட்டில் இருக்கிற ஒரு கேமரா தான். ஒரு சீனில் அந்த ரைட்டர் அவருடைய 2 கேரக்டர் சண்டை போட அதை உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பார். அப்போது அந்த ரசிக்கும் சீமானே வச்சுருந்தாங்க. அது நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி நீங்கள் ரைட்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா அது மியூசிக் பட்ஜெட்டையே தாண்டி போயிடும், அந்த ஒரு பாட்டை மட்டும் வாங்கி போடுறதுக்கு படத்தில். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், ஒரு கண்டெம்ப்ரரி வெர்ஷன் ஆஃப் அந்த பாட்டு மாதிரி பண்ணலாம். நீங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ், நைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கு ஆக்சுவலாக நான் ஒரு மூன் பாக்ஸ் செட்டப் வேணுங்கிறேன். இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்லாம் மூன் பாக்ஸ் செட்டப்லாம் வச்சு பண்ண முடியாது. நான் அந்த டைமில் ஒரு தெலுங்கு படத்தோட ஹேங் ஓவரில் இருக்கேன். அங்கே எனக்கு 18K HMI பார் வச்சு தான் நான் டெய்லி ஷூட்டிங் நடத்திட்டு இருப்பேன். அதோட ஒரு நாள் 18K HMI வாடகை நம்ம எங்களோட ஒரு 3 நாள் ஷூட்டோட பட்ஜெட்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த சீனை கன்சீவ் பண்ணுறதுக்கு வேறு அந்த ஒரு லொக்கேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மூன் லைட் ஆத்தென்டிசிட்டி தேவைப்படுது. ஏன்னா முந்தின சீன் ஸ்ட்ரீட் லைட்டில் நைட்டில் நடக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, நம்மளோட கண்டென்ட் அண்ட் ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா ஈவன் ஒரு நல்ல ப்ராமினெண்ட்டான டெக்னீஷியன் would step down to do it for a very limited budget. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம பயந்து அந்த டோரை நாக் பண்ண மாட்டோம். நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஐயோ இப்போ நம்ம இவங்களை போய் கேட்டால் இதுதான் காசுன்னு நம்ம சொன்னால் நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஆர்டிஸ்ட் கிட்ட அது பார்த்தோம். நாங்கள் அந்த வண்டலூர்லேருந்து OMR நம்ம கனெக்ஷன் இருக்குது, அந்த ரோட்டில் போகிறோம். ஸோ இங்கே ஒரு லொக்கேஷன் பார்க்குறோம், அந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறோம், கேமரா எல்லாம் லென்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். எங்களுக்கு அது ஃபாரஸ்ட்னே தெரியாது. நாங்கள் நினச்சோம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு. உள்ளே போயிட்டோம். ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே செட்டெல்லாம் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வைக்கிறோம். ஃபாரஸ்ட் கார்டு வந்துட்டு எங்களை மொத்தமாக ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி லென்ஸ்லேருந்து எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு மியூசிக் வரும்போது, மியூசிக்ன்ற சென்ஸ் அப்போ உங்களுக்கு சீன்ஸ் வருது, ரஃபாக ஏதாவது லைன்ஸ் போட்டு கொடுத்தாரா, இல்லாட்டி நீங்களே இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி போடுங்கன்ற மாதிரி கொடுத்தாரா டைரக்டர்? முதல்ல இருந்ததா? ஐ டோன்ட் திங்க் ஸோ, நாட் மச். இந்த மாதிரி விஷயம்ல வேணும் எனக்கு, இந்த மாதிரி எனக்கு ரஃபாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரா, இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாக முக்கால்வாசி இட் வாஸ் ஆமாம், இட் வாஸ் அ வெரி ஃப்ரீ ஃப்ளோயிங் ப்ராசஸ் தான். எதுவும் அவங்க எந்த ப்ரீ கன்சீவ் நோஷன்ஸோட வரலை. வந்தாலும் நாங்கள் நிறைய வி ஹேட் சம் வாக்குவாதம். ஒரே ஒரு பாட்டு மட்டும் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அந்த ரசிக்கும் சீமானே வச்சுருந்தாங்க. ஒரு சீனில் அந்த ரைட்டர் அவருடைய 2 கேரக்டர் சண்டை போட அதை உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பார். அப்போது அந்த ரசிக்கும் சீமானே வச்சுருந்தாங்க. அது நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி நீங்கள் ரைட்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா அது மியூசிக் பட்ஜெட்டையே தாண்டி போயிடும், அந்த ஒரு பாட்டை மட்டும் வாங்கி போடுறதுக்கு படத்தில். ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், ஒரு கண்டெம்ப்ரரி வெர்ஷன் ஆஃப் அந்த பாட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது கம்போஸ் பண்ணும்போதும் அந்த பாட்டில் இருக்கிற சில சாயல்கள் நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். அது சில பேர் நோட்டீஸ் பண்ணாங்க, மியூசிக்லி கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கிறவங்க நோட்டீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி we did things. நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, நம்ம என்ன ஒரு கதை எழுதினாலும் அது சில பேருக்கு அது தப்பாக தெரியலாம். அது நம்ம அதை மனசில் வச்சு நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வரோமோ அதை ஐயோ
இவங்களுக்கு இது தப்பாக போயிடும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சோஷியல் கான்ஷியஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் யாரையும் பாடி ஷேம் பண்ணாமல் சில விஷயங்கள் அது நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அது ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ளே இருக்குது, அது நம்ம பண்ணக்கூடாதுன்றது அது நமக்கு இருக்கும். பட் இப்போ நம்ம வந்து ஒரு 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 தீமை சொல்கிறோம், இல்லை ஒரு ஐடியாலஜி நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். அது ஏன் நம்ம அந்த இடத்துல சொல்கிறோன்னா, நம்ம அதை பல இடத்துல பார்த்து நம்ம அதை ஆணித்தனமாக நமக்கு அது ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணதுனால தான் நம்ம அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது மேபி அது சில பேரை வந்து நான் பாதிக்குதுன்னு சொல்கிறத விட அது ஒரு கொஸ்டின் கூட எழுப்பலாம். இப்போ நம்ம பல படங்களை பார்க்குறோம், நம்மளை ஒரு மாதிரி அன்செட்டில் பண்ணோம் சில படங்கள். அதோட அர்த்தம் வந்து அது நம்மளை வந்து ஒரு கொஸ்டின் எழுப்புது, ஆனால் அதை அன்செட்டில் பண்ணுது என்ன. ஸோ நான் அப்படி தான் நான் வந்து அதை பார்க்குறேன். பட் நம்ம அதை அவாய்ட் பண்ணி நம்ம பண்ண முடியாதுன்றது தான் நான் இது பண்ணுறேன். டு ஆட் டு தட், எனக்கு தெரிஞ்சு டெம்ப்ளேட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறதோ இல்லை மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறதோ தான் ஆர்ட்டோட ஸ்டெப் ஆஃப் அழிவு. ஏன்னா ஆர்ட்டுங்கிறது நம்மளுடைய மோஸ்ட் ஆத்தென்டிக் செல்ஃபை நம்ம வெளியே போடுறோம். இப்போ இந்த படத்தோடைய மியூசிக்கே வந்து இன்னும் கமர்ஷியலாக ஏன் பண்ணலை அப்படின்லாம் சில பேர் கேட்டாங்க. எனக்கு அது அப்படி தோணலை. இதுதான் என்னுடைய ஆத்தென்டிக் எக்ஸ்ப்ரெஷன் அந்த படத்துக்கு அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அண்ட் அவர் சொன்ன மாதிரி ஹார்ம்ஃபுல்லாக எதுவும் பண்ணாமல் இருங்க. அன்டில் தென் இட்ஸ் ஓகே. இல்லைனா உங்களுடைய தாட்ஸ் என்ன, உங்களுடைய பிலீஃப்ஸ் என்னங்கிறதுல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய அவுட்புட்டும் ஆத்தென்டிக்காக இருக்கும். ஆடியன்ஸ் வில் ஆல்சோ ஸ்டார்ட் ஃபீலிங் தட் ஆத்தென்டிசிட்டி. ஒன்லி வென் யூ ஆர் 200% கன்வின்ஸ்ட் வித் வாட் யூ ஆர் மேக்கிங், your audience can be 50% convinced with it. This I believe strongly. மூவில நிறைய ஜீனஸ் இருக்கு, லைக் கிரைம், ஹாரர், த்ரில்லர், ஃபேண்டசி, ஹிஸ்டரி, வாட் எவர் இட் இஸ். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே லைக் இந்த ஜானர் தான் சொல்லிட்டு எழுதுவீங்களா, இல்லை எழுதின அப்புறம் எப்போ அதை டிசைட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி கிடையாது. நம்ம அந்த ஸ்கிரிப்ட் எழுதுமோ அந்த ஜானர்ஸ்ன்னு நம்ம நினச்சி எழுதலை. ஏன்னா அதோட பேஸ் ஜானர் வந்து ஒரு ஃபேண்டசி இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் தான் மைண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் அது ஷேப்பான விதத்தில் தான் வந்து இத்தனை ஜானர்ஸும் வந்தது. இன்ஃபேக்ட் நாங்கள் எழுதினப்போ நாங்கள் நிறைய ஸ்க்ராப் பண்ணோம். ஒரு டிராஃப்டே ஃபுல்லாக எழுதி அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஒரு 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 இடத்துல முடியுது இல்லையா, அதோட செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக எழுதி அதுக்கப்புறம் இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்க்ராப் பண்ணி திருப்பி ஒரு கம்ப்ளீட் புது வெர்ஷன் எழுதணும். ஸோ அப்போ நமக்கு அந்த டைமில் இதுதான் ஜானர், இப்படி தான் போகுதுன்னெலாம் தெரில. அது இட் டுக் ஷேப். ஓகே கம் டு சுந்தர் சார். ஸோ சார் நீங்கள் எவ்ரி டைம் இன்டென்ட் சொல்கிறீங்கல்ல சார். ஸோ எல்லாருக்கும் இன்டென்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்னிங் கிளம்புறேன், இங்கே தான் வரேன், ஸோ டைம் ஆகிடுச்சு, நான் சீக்கிரமாக வரேன். அது ஆக்சுவலி இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் தப்பு, ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது. பட் என்னோட இன்டென்ட் கரெக்டு. இப்போது இதை நான் அப்படியே சினிமாவில் வைக்கலாமா, இல்லை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு நான் கருத்து சொல்லணுமா? ஆக்சுவலி நான் ஃபியூச்சரில் இது பண்ணுறேன். நான் இன்டென்ட்டுங்கிறத கருத்து சொல்கிறதே சொல்லலை. ஐ மீன் இன்டென்ட்னா என்னோட ஒப்பீனியன், என்னோட ஆக்சுவலி இல்லை, நான் ஒரு இன்டென்ட்னு ஒரு படத்துக்கு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, த லார்ஜ் ஃபிலாசபிக்கல் ஐடியா. நீங்கள் உங்களை இப்போ நிறைய எனக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு கருத்துங்கிறது வேறு, இன்டென்ட்டுங்கிறது இந்த படத்தில் நான் இதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன ரொம்ப ஒரு பாதித்த படம் வந்து அனாட்டமி ஆஃப் த ஃபால். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அனாட்டமி ஆஃப் த ஃபாலில் அந்த இன்டென்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதாவது என்னென்னா, நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் வந்து லீகலி யூ ஆர் அக்விட்டட், ஆனால் மாரலி நீங்கள் கன்விக்டடாங்கிற கேள்வியோடு முடிச்சிருப்பான். அந்த படத்தில் அது ஒரு லீகல் பேட்டில். அதை லீகல் பேட்டிலாக கொண்டு வரதுக்கான காரணமே அந்த கொஸ்டின் தான். நீ சில விஷயங்கள் வாழ்க்கையில் பண்ணுற, அது உன்னோட அது நீ வந்து சுயநலம் இல்லை, நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், என் மாரல் ரைட்டியஸ்னஸ்லேருந்து தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ஆனால் உண்மையாகவே நீ உன் மனசுக்குள்ளே கில்ட்டியாக இருக்கியா இல்லையாங்கிறத கொஸ்டினோடு முடிச்சிருப்பாரு. ஸோ அது பார்த்தா அதுதான் இன்டென்ட். அதில் கேள்வி கேட்குறதே என்னென்னா, சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற பல லூப் ஹோல்குள்ளே நீ வந்து எவிடன்ஸ் பேஸ்டு விஷயங்களுக்குள்ளே நீ தப்பிச்சிருவ. ஆனால் உன் உள் மனசாட்சிக்கு தெரியும் நீ பண்ணது தப்பா சரியா. உன் ஹஸ்பண்ட் சூசைட் தான் பண்ணான், ஆனால் அந்த சூசைடுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையா. இந்த கேள்வியோடு அந்த படம் புரியும். இப்போ என்னென்னா, இதில் ஒரு வார்த்தை கூட இந்த விஷயம் வந்திருக்காது வெளியில். இந்த சப்டெக்ஸ்ட் இது தான், இந்த இன்டென்ட்டோட சப்டெக்ஸ்ட் இவ்வளோ தான். இது நீ பண்ணது சரியா தப்பான்னு நீ ஒன்று கேட்டுக்கோங்கிறது. அப்போ இதோட லேயரிங் வந்து தான் நம்ம ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. இது என்ன ஆச்சு, இந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம். ஸோ நான் சொல்ல வந்த இன்டென்ட் அதுதான். இப்போது நீங்கள் சொல்ல வர லார்ஜராக இருக்கிற, இப்போ யூனிவர்சலாக இருக்கிற பல தீம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸ்க்ரீன் பிளேயில் எடுத்துக்கிட்டால் வி வில் சே ஆல்வேஸ் கோ ஃபார் யூனிவர்சல் தீம்ஸ்னு. இப்போ டைட்டானிக் எடுத்துக்கிட்டால் வாட் இஸ் லவ் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ட். அதுக்குள்ளே அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொண்டு வர்றாரு.
தட் உங்கள் லவ் இருக்கும், ஒரு சில விஷயங்களில் நடக்கும், எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அன்கம்ஃபர்டபுளான விஷயங்கள் மேலே நமக்கு சில நேரங்கள் லவ் வருது. ஏன்னா அந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தேவையே இல்லை. ஆனால் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அவரை நினச்சிக்கிட்டே இருக்கா, அவள் சார வரைக்கும்ங்கிறது வந்து தட் இஸ் த இன்டென்ட் தட் இஸ் ட்ரைங் டு பிரிங் ஃபோர்த். இந்த மாதிரி எல்லா நல்ல கதைகள்லையும் இன்டென்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் சயின்டிஃபிக் அப்ரோச்சுங்கிறதே என்னென்னா கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். தெர் இஸ் நத்திங் கால்ட் அ சாலிட் சயின்ஸ். இன்றைக்கி சயின்ஸில் நேத்திக்கு சொன்ன ஒரு விஷயம், நியூட்டோனியன் ஃபிசிக்ஸை எயின்ஸ்டைன் பிரேக் பண்ணுறாரு, எயின்ஸ்டைனோட ஃபிசிக்ஸை இன்றைக்கி பிரேக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இட் வில் சேஞ்ச். அப்போ என்ன பண்ண முடியும்? இருக்கிற விஷயங்களை கொஸ்டின் பண்ண முடியும், மெட்டாஃபிசிக்கலாக கொஸ்டின் பண்ண முடியும். ஸோ த இன்டென்ட் அதை மட்டும் வச்சுக்கிட்டாலே நீங்கள் ஸ்க்ரீன் பிளே விட்டுட்டு உங்கள் கேரக்டரை வந்து உங்கள் இன்டென்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே செட்டுக்கு போனால் இதுதான் இன்டென்ட்னு உங்கள் கேரக்டர்கிட்ட சொல்ல முடியும். சொன்னதுக்கப்புறம் அது கம்யூனிகேட் ஆகி ஆக்ஷனாக ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ அடுத்தடுத்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே போய் படம் முடியறதுக்குள்ளே ஒரு லார்ஜ் கொஸ்டினில் நிறுத்திடலாம். ஸோ இது வந்து நான் சொல்கிறது ஜஸ்ட் பியூர் சினிமா. இங்கே நான் ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணி அவரை ஜெயிக்க வைக்கணும், ஒரு அண்டர்டாக் ஸ்டோரியை திரும்பி திரும்பி சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்மளோட புராண கதைகள்லேருந்து அதுதான் திரும்பி திரும்பி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். வில் ஹேவ் அ மாரல் வேல்யூ, வில் டூ இட். ஆனால் இதை நம்ம எந்த அளவுக்கு பிரேக் பண்ணி வேறு பண்ணலாங்கிறது தான் இண்டிபெண்டோட ஃபிலிம் ஜோன் நினைக்கிறேன். ஏன்னா நான் கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணும்போது என்னோட கேள்விகளே இருக்காது. நாங்கள் வந்து என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, வனதேவதை நோம்பி கொண்டாடுங்க வேண்டான்னு சொல்கிறீங்கிற மாதிரி, கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி நீங்கள் மட்டும் என்ன வேணால் பண்ணுங்க நம்ம எடுத்துகிட்டு இருக்கலாம். பட் when you are having an intent you have to go pure. அதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். ஓகே ஓகே ஹாய் தேங்க்ஸ் ஃபார் திஸ் செஷன். எனக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒரு 15 lakhs பண்ணியிருக்கவங்களும் பார்த்துருக்கேன் 1 hour. பட் அவங்க அதை முடிச்சதுக்கப்புறம் they feel the output and the overall staging is not up to the mark அப்படின்லாம் அவங்களுக்கு தோணுது. அவங்க அடுத்து நான் பண்ணுறது ஒரு ப்ராப்பர் ஒரு 3 crore அது மினிமம் அப்படின்னு தான் சொல்லி யோசிக்கிறேன். ஓவரால் செஷனே வந்து எனக்கு கொஷின்ஸ் சில இது இருக்குது. பட் ஓவரால் ப்ராசஸில் சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயுமே போய் என்ன ஏதுன்னு கேள்வியெல்லாம் கேட்கும்போது வந்து நீங்கள் எப்படியாவது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராவது வச்சுங்க மினிமம், அப்போ தான் வந்து உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சஜஷன் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூக்கு ப்ரைமரி இது சொல்கிறாங்க. ஸோ எனக்கு கொஷின்ஸ் இருக்குது. பட் உங்களோட ஓவரால் ஜேர்னி, அந்த ஜேர்னியில் பட்ஜெட் ஓரியன்டாக எந்தெந்த விஷயங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்க, வாட் ஃபெயில்ட், எது ஒர்க் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா தட் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அதுக்கப்புறம் கொஷின்ஸ். ஷோர். தேங்க்யூ. ஸோ இப்போது நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு மினிமம் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வச்சுக்கோங்க. இல்லை அவங்கள ஆக்சுவலி நீங்கள் வந்து உள்ளே வரும்போது நீங்கள் வந்து அப்படிலாம் நீங்கள் அது போகணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம பண்ணுற நமக்கு ஒரு நல்ல டீம் இருந்து அந்த டீம் எல்லா வேலையும் பண்ணும் நமக்காக. அப்படி தான் நம்மளும் எல்லா வேலையும் பண்ணுவோம். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பண்ணுற வேலையோ இல்லை ஒரு லொக்கேஷன் மேனேஜர் பண்ணுற வேலையோ அது எல்லாமே நம்ம பண்ணுறது தான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமான்னு பார்க்குறேன். இப்போது டு ஸ்டார்ட் வித் நாங்கள் எப்படி இதை எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லொக்கேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 80% லொக்கேஷன்ஸ் எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸ் தான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறது தான். ஸோ நமக்கு பெருசாக அதில் செலவாகலை. ஆனால் இருந்தாலும் அப்போ என்ன ஆகுதுன்னா, அதோட ஆத்தென்டிசிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அப்போது நான் ஒரு லொக்கேஷன் மேனேஜர் வந்து இப்போ ஒரு 5 லொக்கேஷன் பார்க்குறாருன்னா நம்ம ஒரு 20 லொக்கேஷன் பார்க்க வேண்டிய தேவை வரும். ஏன்னா அதோட ஆத்தென்டிசிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். அது ஈஸியாக அது ஸ்க்ரீனில் நாளைக்கு யாராவது பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது சொல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ மெனக்கிட வேண்டியது இருக்கும். டு ஸ்டார்ட் வித் லொக்கேஷன் மேனேஜர். ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, நம்மளோட கண்டென்ட் அண்ட் ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா ஈவன் ஒரு நல்ல ப்ராமினெண்ட்டான டெக்னீஷியன் வுட் ஸ்டெப் டவுன் டு டூ இட் ஃபார் அ வெரி லிமிட்டட் பட்ஜெட். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம பயந்து அந்த டோரை நாக் பண்ண மாட்டோம். நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஐயோ இப்போ நம்ம வந்து இவங்களை போய் கேட்டால் இதுதான் காசுன்னு நம்ம சொன்னால் நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஆர்டிஸ்ட் கிட்ட அது பார்த்தோம். நம்ம படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கணேஷ் சார் இருக்கார், மூரையா, சாய்தீனா சார், இவங்க எல்லாருமே இருக்காங்க. நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டுன்றது ரொம்ப 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 கம்மி. தயங்கி தான் போனோம். இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட போனோம். சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம திட்டி அமுச்சிருவாங்க, இல்லை முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ரீசன் சொல்லுவாங்க எல்லாம். ஆனால் சில பேர் அக்செப்ட் பண்ணுற நிறைய பேர் இங்கே இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். அவங்களுக்கு அந்த ஸ்டோரி அந்த ஐடியா பிடிச்சிச்சின்னா தே வில் ஜஸ்ட் கம் டவுன் ஜஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்றது. ஸோ அப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம செல்ஃப் அசியூம் பண்ணாமல் நம்ம போய் எல்லா டோர்ஸையும் நாக் பண்ணணும். அதில் நிறைய திட்டு கிடைக்கும், நிறைய அசிங்கப்படலாம், என்ன வேணால் படலாம். ஆனால் ஃபைனலாக நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும்.
அண்ட் அதே மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஹூ ஆர் நாட் ஸோ ஃபேமஸ் எனஃப், பட் நல்லா நடிக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டு தான் நமக்கு அசெட் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா. ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்குது, என்ன தான் இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் தான் அந்த ஃபேஸை கேரி பண்ணணும். இந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ண நிறைய ஆர்டிஸ்ட் ஆல் ஃபஸ்ட் டைம் அவங்க அதை பண்ணுறாங்க. பட் அந்த ரோலை வந்து அவங்க ரொம்ப நல்லா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி பல விஷயம். மெயினாக இன்னொன்று வந்து டெக்னிக்கல் டீம் நமக்கு எப்படி நம்ம அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண கூடாதோ நம்ம டெக்னிக்கல் டீம். ஸோ அந்த டெக்னிக்கல் டீமை நம்ம எப்படி ஹவ் வில் கோ டு தெம். ஒன்று, நமக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். நம்ம நிறைய படங்கள் பார்த்து நமக்கு ஹூ இஸ் த பெஸ்ட் டெக்னீஷியன் சூட்டபிள் ஃபார் யுவர் ஐடியான்ற நாலேஜ் இருக்கணும். இல்லைனா ஒரு நல்ல டீம் இருக்கணும், ஹூ வில் சஜஸ்ட் யூ, ஹூ வில் டேக் யூ டு தெம். ஸோ இது எல்லாமே நமக்கு சேர்ந்து அமையும்போ நம்ம வந்து இந்த பட்ஜெட் ஃபேக்டரை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். உங்களதுல ஓவரால் ஒர்க் ஃப்ளோவில் ஒவ்வொரு ப்ராசஸ்லையுமே நீங்கள் வந்து இனிஷியலாக ஒரு பட்ஜெட் மைண்டில் வச்சுருப்பீங்க, ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. நான் கொஷின்ஸாக டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓவரால் ஒர்க் ஃப்ளோலேயே என்னென்ன எப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எதுக்குன்னா நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான். எப்படின்னா வந்து எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணும்போதுன்னு வந்து நான் பார்த்த அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் வந்து அவன் இன்ஃபேக்ட் வந்து ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ண போனதில் மெயினாக ஃப்ரேமில் என்ன வரணுமோ அதை லூஸ் பண்ணிட்டேன் நான் திருப்பி அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பாயிண்டில் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் பட்ஜெட்னு ஒரு பாயிண்ட்டை யோசிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் சொன்ன சில எக்ஸாம்பிள்ஸே வேறு ஆன்சர்ஸ், பட் ஓவராலாக உங்களோட ஜேர்னியில் ஒரு ரன் த்ரூவாகவே வந்து நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும். இப்போ கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் நம்ம மெயினாக இதிலேயே போட்டிருந்தோம் போஸ்டரில். அந்த கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் அப்படின்ற ப்ராசஸில் என்ன ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகல, ஒரு பேசிக்காக இப்போ ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேயே நான் போய் உட்காந்து அவங்க என்னெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு பட்ஜெட் போடுறாங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ மினிமம், ஏன்னா வந்து இவ்வளோ செட் ஆஃப் பீப்புள் வந்துடுறாங்க. கொரில்லா ஃபிலிம் மேக்கிங்கில் மினிமம் க்ரூ அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். அப்போ வந்து அவங்க சொன்ன ஒரு கோல்டன் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நான் வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆனால் மல்டி ஃபோக்கஸ்டாக இருக்கிறத எடுக்க முடியும், அதே மாதிரி இதுலேயும் வந்து சினிமாட்டோகிராஃபிலையும் என்ன எடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் லேர்னிங் ஜேர்னியாக இருக்கலாம். நான் ஒவ்வொன்றா துண்டாக ஒவ்வொரு கிராஃப்ட்லேயும் கேட்டிருக்க முடியும், பட் உங்களோட ஜேர்னி நாங்கள் இன்டர் பண்ணாமல் இருந்தால் ஒரு வேளை இட் வில் ஃப்ளோ த்ரூ, இட் வில் ஹெல்ப் எவ்ரிபடி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் செஷன். அதை சொல்லுங்கள். இல்லை, இந்த படத்தில் வந்து நாங்கள் இது அவ்வளோ கொரில்லா ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதோட ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வந்து வி ஹேட் 10.5 lakhs டு ஷூட் ஆல்மோஸ்ட். இப்போ நீங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் சீக்வென்ஸ், நைட் சீக்வென்ஸ் இருக்கும். அதுக்கு ஆக்சுவலாக வந்து நான் ஒரு மூன் பாக்ஸ் செட்டப் வேணுங்கிறேன். இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்லாம் மூன் பாக்ஸ் செட்டப்லாம் வச்சு பண்ண முடியாது. நான் வந்து அந்த டைமில் ஒரு தெலுங்கு படத்தோட ஹேங் ஓவரில் இருக்கேன். அங்கே எனக்கு 18K HMI பார் வச்சு தான் நான் டெய்லி ஷூட்டிங் நடத்திட்டு இருப்பேன். அதோட ஒரு நாள் 18K HMI வாடகை வந்து நம்ம எங்களோட ஒரு 3 நாள் ஷூட்டோட பட்ஜெட்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த சீனை கன்சீவ் பண்ணுறதுக்கு வேறு அந்த ஒரு லொக்கேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மூன் லைட் ஆத்தென்டிசிட்டி தேவைப்படுது. ஏன்னா முந்தின சீன் வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் நைட்டில் நடக்குது. அப்போ என்னால் அதை மூன் லைட்டாக நிஜமாகவே கன்சீவ் பண்ண முடியலன்னா ஸ்ட்ரீட் லைட்டில் எடுத்த மாதிரியே ஆகிடும். அந்த மூன் லைட் அப்படிங்கிற அந்த ஐடியாவே கட் ஆகிடும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் ஒரு 200 feet கிரேன் வச்சு ஒரு மூன் பாக்ஸ் பண்ணி அன்னையோட எங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் ஒரு 1.5 lakhs நினைக்கிறேன். அன்றைக்கி மட்டும் 1.5 lakhs செலவு பண்ணுறோம். இப்போது சில நாள் ஆனால் நாங்கள் ஜீரோலேயே ஷூட் பண்ணுவோம், ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த கேமரா என்னோட சொந்த கேமரா தான். ஸோ இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, வென் யூஆர் ஷூட்டிங் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், தயவு செஞ்சு ஒரு கேமராவை வந்து வாங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் கேமரா உங்கள் கையில் இருக்கும்போது ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், நான்லாம் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்து தான் சினிமாட்டோகிராஃபராக ட்ரான்சிட் ஆகிறேன். அதில் ஒரு பயங்கர அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயத்தை எடுக்க முடியும். திடீர்னு நான் ரூமில் தங்கிட்டு இருப்பேன், பயங்கரமாக மழை பெய்யுதுன்னா ராத்திரி கேமராவை எடுத்து என்னால் அந்த மழையை ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் உங்கள் கையில். ப்ளஸ் நீங்கள் கேட்ட இன்னொரு விஷயத்துக்கு வரேன். என்னென்னா இது ஒரு ப்ரொடக்ஷன் பிளானிங். ஆஸ் யூ ஸ்டார்ட் எவால்விங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இது வேணும், இது வேணான்னு. எது வேணுமோ அது வேணும், எது வேண்டாமோ அது கண்டிப்பாக வேண்டாம். இதில் வந்து பயங்கர சாலிடாக இருக்கணும். அதாவது நான் காம்ப்ரமைஸுங்கிறது இந்த படத்தில் நாங்கள் பண்ணவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ திடீர்னு சில நாள் வந்து எதுவுமே வேணான்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆஸ் அ டெக்னீஷியன் வென் யூ ஸ்டார்ட் டூயிங் மோர், உங்களுக்கு சில விஷயங்கள் இதுக்கு தேவையில்லை, இது தேவையில்லை, வேணும்னு தெரியும். இப்போ நீங்கள் சந்தோஷ் சிவன் அவரோட ராவணன்லாம் பார்க்குறீங்க இல்லையா, எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இப்படி ஒரு விஷுவல் அவர் வந்து கிரியேட் பண்ணுறாருன்னு நம்ம நினைப்போம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவர் மேக்ஸிமம் நேச்சுரல் லைட்டில் தான் ஷூட் பண்ணுவார். இன்ஃபேக்ட் சந்தோஷ் சார் வந்து நம்ம இப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிமெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சந்தோஷ் சிவன் சார் வந்து 1994 டெரரிஸ்ட்னு ஒரு படம் பண்ணுறாரு. ரோஜர் எபர்ட்டோட வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிலிம்ஸில் 34 லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு படம் அது. ஒரு தினம் ஏர்போர்ட்டில் வந்து ரித்விக் கட்டக் அவரை பார்த்தோன்னே கேட்குறாராம், நீ தானே ஒரு கேமராமேன் ஹூ டைரக்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாராம். அந்த டைமில் அவர் $50,000 அந்த படத்தை பண்ணார்.
ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20-30 lakhஸில் ஃபிலிம், ஏன்னா ஃபிலிம் கேன் வாங்குற பைசா தான் அவர் யூஸ் பண்ணுது. ஆனால் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் விஷுவலி ஸ்ட்ரைக்கிங் ஃபிலிம்ஸ். அப்போ என்னென்னா இங்கே டெக்னிக் தான் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 13 years முன்னாடி சந்தோஷ் சிவன் சார் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணார், ஒரு 15 days ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணார். அந்த மாதிரி அவர் அப்போ சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் திரும்பியும் நான் எப்போவுமே பண்ண மாட்டேன், திஸ் இஸ் அ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு. ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் ஒர்க் ஷாப். அப்போ அந்த டைமில் ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் டிரான்சிஷன் வரக்கூடிய ஒரு டைம். வெரி லக்கி தட் ஐ வாஸ் தேர். அப்போ அவர் தான் என்ன சொன்னார்னா, ஃபிலிம் மேக்கிங்கே மாறப்போகுது, இனிமேல் ஃபிலிம் போயிடுச்சு, ஃபிலிம் மேக்கிங்கே மாறிடும். இந்த மீடியமே என்ன ஆகும்னா, ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஒரு காம்போ இல்லாமல் ரைட்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ஜாயிண்ட்டாக வர மாதிரியான ஒரு காம்போவாக மாறும். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு கேமரா ரொம்ப ஆக்சசபிளாக மாறிடுது. அப்போ என்னென்னா டெக்னிக் அண்ட் ஆல்சோ ரைட்டிங், இது ஸ்டோரி டெல்லிங், இது ரெண்டையுமே சேர்ந்து கற்றுக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி வருது. அந்த ஷூட்டில் அவர் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் அவரோட ஓன் கேமரா அண்ட் மிரர், தெர்மாகோல், ரிஃப்ளெக்டர், மிஞ்சி போனால் அந்த டைமில் இருந்த ஒரு குட்டி LED லைட்ஸ் அப்போல்லாம் வர ஆரம்பிக்கிறது, இதை வச்சு அவர் எங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான லேர்னிங் கர்வ். அதுலேருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணி நானே ஒரு 2 ப்ராசஸ் அப்படி ஷூட் பண்ணி பார்த்துருக்கேன், அது எப்படி வரும்னு. ஸோ இது பண்ண உங்களுக்கு ஒரு ஃப்ளூயிடிட்டி வர ஆரம்பிச்சிடும். இதை டேரெக்டாக வந்து இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் பண்ணணும்னு நம்ம கொண்டு போனோம்னா நான் ப்ரீச் பண்ணுற மாதிரி ஆகிடும். த மோர் யூ எக்ஸ்பீரியன்ஸ், மோர் யூ டூ இட். இன்றைக்கி நீங்கள் ஐஃபோன் எடுத்துகிட்டு ஒரு படம் எடுக்க முடியுங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி ஐஃபோன் எடுத்து நீங்கள் ஸ்டீவன் சோடர்பர்க் ஒரு படம் பண்ணியிருப்பார், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், எல்லார் பாக்கெட்டில் இருக்கிற ஒரு கேமரா தான். என் ஃப்ரெண்டு பாலாஜி மகேஸ்வர்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார். அவர் வந்து ஒரு 10 வருஷமாக வந்து டியர் சினிமான்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதை ஒரு ப்ராசஸாக அவர் கம்ப்ளீட் பண்ணி வெளியில் கொண்டு வரும்போது ஒரு படமாக வரும். இங்கே நம்ம இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே ப்ரொடக்ஷன் குவாலிட்டிங்கிறது என்னென்னா ஏஸ்தட்டிக்ஸ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. when we talk of production quality, it is only aesthetics. கரெக்டாக இன்னைக்கு இட்ஸ் நாட் ஹவு கிளாஸி இட் லுக்ஸ், ஹவு ஃபைன் இட் இஸ் லுக்கிங், அது எதுவுமே கிடையாது. இட் இஸ் லுக்கிங் அட் பியூர் ஏஸ்தட்டிக்ஸ். இன்றைக்கி ஒரு வாங்கர் வாயோட படம் எடுத்துக்கிட்டால் இட்ஸ் பியூர் ஏஸ்தட்டிக்ஸ். அதை வந்து அந்த ஏஸ்தட்டிக் வேல்யூ தான், அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஸ்தட்டிக் வேல்யூ தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து வித் ஆர்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் குட் ஆர்டிஸ்ட் அண்ட் புட் தெம் தேர். அதுதான் தே வில் பிரிங் இட் டு யூ. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா பட்ஜெட் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறோம். நான் கைமை கிடக்கோட ஆக்சுவல் பட்ஜெட் 1.5 lakhs தான் எங்களோட ஷூட்டிங் காஸ்ட். அதை பற்றி அந்த டைமில் நாங்கள் பப்ளிசைஸ் பண்ணல, ஆனால் அது 1.5 லட்சத்தில் பண்ண படம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட் இஸ் ஆல்வேஸ் த ஏஸ்தட்டிக்ஸ். அதை வந்து எப்படி ஃபோர் ஃப்ரண்டில் கொண்டு வரோம், நம்ம எவ்வளோ அழகாக கற்றுக்குறோம், அதை எப்படி நம்ம திரும்பி ரீபப்ளிஷ் பண்ணுறோங்கிறது தான் மோர் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். அதர் திங்ஸ் வில் ஃப்ளோ. நமக்கு எது வேணுங்கிறது அது டிசைட் பண்ணிவிடும். ஸோ வாட் வி வாண்ட், வாட் வி டோன்ட் வாண்ட், வி டெஃபினெட்லி டோன்ட் வாண்ட். இதுதான் அதோட மந்த்ரான்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்டென்ஷன் என்னவாக இருக்கணும்னா எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு இருக்கும். அப்போ தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 70% 80% நம்ம காம்ப்ரமைஸே இல்லாமல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அந்த அவர் சொன்னது கரெக்ட். நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது குவாலிட்டி ஆஃப் த அவுட்புட்டில். பட் வேறு நம்ம ஒரு செட் ஐடியாவோட ஷூட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு ரெக்கார்டிங்க்கு போகிறோன்னா கூட அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் எனக்கு அங்கே கிடைக்கல அப்படிங்கிறப்போ வேறு ஒரு விஷயம் என்னால் அதில் தேட முடியுமா, விச் வில் பிரிங் த சேம் எஃபெக்ட். அதாவது அது எப்படி அது ஆடியன்ஸ்க்கு போய் சேருது, அது அவங்கள எப்படி தொடுது, அது என்ன இமோஷன் வந்து இவோக் பண்ணுது, எலிசிட் பண்ணுது. அதே விஷயத்தை கேன் ஐ டூ வித் சம்திங் எல்ஸ். அங்கே தான் அந்த யூ ஹேவ் டு ஸ்டில் பி க்ரியேட்டிவ் அண்ட் ஃப்ளெக்சிபிள். அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களால் உங்களுடைய பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே யூ கேன் பிரிங் த பெஸ்ட் பாசிபிள் அவுட்புட் ஃப்ரம் தட். உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த காம்ப்ரமைஸை வச்சுக்கூடாது. பட் வெளியே 100 திங்ஸ் கேன் கெட் காம்ப்ரமைஸ்ட். நத்திங் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். சே ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணுறதுக்காக போகிறோம் ஒரு நாள். இதுதான் வந்து ஃபாரஸ்ட். நாங்கள் வந்து அந்த வண்டலூர்லேருந்து OMR அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த ரோட்டில் போகிறோம். ஸோ இந்த ஒரு லொக்கேஷன் பார்க்குறோம், அந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறோம், கேமரா எல்லாம் லென்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். எங்களுக்கு அது ஃபாரஸ்ட்னே தெரியாது. நாங்கள் நினச்சோம் அது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு. உள்ளே போயிட்டோம். ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே செட்டெல்லாம் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வைக்கிறோம், ஃபாரஸ்ட் கார்டு வந்துட்டாங்க. வந்துட்டு எங்களை மொத்தமாக ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி லென்ஸ்லேருந்து எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்களையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்களை தூக்கிட்டு போயிட்டு அவங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட இதில் போயிட்டு அங்கே ரிமாண்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. எங்களுக்கு அந்த டேவே லாஸ்ட். ஆனால் உட்காந்துட்ருக்கோம். உட்காரும்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவர்கிட்ட சும்மா பேசி, அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் பேசி, கதை சொல்லி, இது என்ன கதை, இதோட கதை என்ன அப்படி இப்படின்னு சொல்லி
ஒருத்தராக நம்மளோட சைடில் வராங்க. அண்ட் ஃபைனலாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ரேஞ்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், அவர் வந்து அவ்வளோதான், அவங்க லென்ஸ் எல்லாம் கிடைக்காது, நீங்கள் மறந்துடுங்க அப்படின்லாம் ரொம்ப பில்டப் கொடுத்து அப்படி இருந்தோம். ஃபைனலாக அந்த மொத்த ஃபாரஸ்ட் டீமே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த ரேஞ்சர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து சென்னைக்கு அவுட்டர் திருப்பூரூரில் ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் காமிச்சாங்க. நாங்கள் ஷூட் பண்ண போன லொக்கேஷன் ஒரு நார்மலான லொக்கேஷன். பட் அவங்க நீங்கள் படம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஆட்டோ நிற்கிற ஒரு இடம் இருக்கும் அந்த லேக் பக்கத்தில், அவர் காட்டிலேருந்து ஓடி வந்து அந்த ஆட்டோவில் ஏறுற சீனு, அது வந்து எங்களுக்கு அது வந்து இட்ஸ் நான் பெர்மிட்டட் ஏரியா டு ஷூட். பட் ஒரு ஃப்ரெண்ட்லி நோட்டில் எங்களுக்கு அவர் கூப்பிட்டு போய் அதை காட்டுறாரு, இருந்தா இதுதான் ஷூட்டிங் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நம்ம ஒன்று பிளான் பண்ணுறோம், அந்த பிளான் சொதப்பலாம், பட் எப்படியோ வந்து இந்த மாதிரி மேஜிக்ஸ் எல்லாம் நடந்து நமக்கு என்ன தேவையோ அதை விட ஜாஸ்தி கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன். நேற்று தான் வந்து ஒரு மாலில் படம் பார்த்தேன், ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லா சீட்ஸுமே ஃபுல்லு. அதே மாதிரி படம் முடிஞ்சதையும் எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உட்காந்துருக்கோமா இல்லை மாலில் படம் பார்க்குறோமான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. நாங்கள் ஒரு டீமாக போயிருந்தோம், எல்லாருமே கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம். பின்னாடி மாயக்குத்து டிஷர்ட் போட்டு ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட போய், சார் நீங்கள் தான் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒரு ப்ரொடியூசர், அதுவும் வந்து எல்லாரோட உட்காந்து படம் பார்த்து அவரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே செஷன் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓகே போங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கொஷினுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், படத்தில் டோட்டலாக ஒரு 52 மர்டர், எனக்கு தெரிஞ்சு 52 மரணம் வருது. அதில் என்னை ரொம்ப பாதித்தது என்னென்னா, அந்த ஒரு கோழி இறந்து போகிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்பவுமே ஒரு டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு எனக்கு. மற்ற 51 கூட எனக்கு அந்தளவுக்கா எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கேரக்டர் சொல்லையில் சவுண்டு வந்து வெறுமனே ஒரு கொக் அப்படின்றதோட முடியல. அந்த கோழி கொஞ்சமாக அது இறக்குறது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணு. அதுவும் அந்த கியூப்பில் வந்து கோழி அப்படியே சினிமா தேட்டருக்குள்ளாரே வந்த ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. மித்தபடி எனக்கு அந்த 51 மர்டர் கூட எனக்கு ஒரு பெருசாக தெரியல. அந்த கோழி பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த மியூசிக் எப்படி அது கொண்டு வந்தீங்கன்னு தெரில சத்தியமாக. ஸோ அந்த 2 விஷயம் சொல்லிட்டேன். எனக்கு கொஸ்டின் என்னென்னா, ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. எப்படி வந்து அந்த கேரக்டருங்கெல்லாம் வந்து ரைட்டரை தவிர ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அந்த ரைட்டரோட ஒய்ஃப் கிட்ட சிலிண்டர் போட வந்தவர், அது மட்டும் எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மற்ற யாருமே வந்து வெளி உலகத்தில் டச் பண்ணல, ரைட்டரோட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. எப்படி ஒரு சிலிண்டர் போடுற வந்தவர் வந்து ஒய்ஃபோட இன்ட்ராக்ட் பண்ணுறாருன்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அது ஒரு கொஸ்டின். அப்புறம் கொரில்லா ஃபில்ம் மேக்கிங் பற்றி சொல்லிட்டீங்க. போலீஸ் பர்மிஷனில் எதுவும் வேறு நிறையா போலீஸ் பர்மிஷன்லாம் வாங்கி எடுத்தீங்களா இல்லை நார்மலாகவே எடுத்துட்டிங்களாங்கிறது செகண்ட் கொஸ்டின். அப்படியே நான் இன்னும் 2 கேட்டுறேன், மொத்தமாக சொல்லிடுறேன். தேர்டு கொஸ்டின் என்னென்னா, 2 இடத்துல காப்பிரைட் இஷ்யூ வருது. அதாவது அந்த ரைட்டர் வந்து ஒரு ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கையில பின்னாடி ஒரு பழைய பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அது எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு கொஞ்சம். அப்புறம் விவேக் காமெடி ஒன்று ஓடுச்சு. ஆஹா, இண்டிபெண்ட்டாக எடுத்திருக்காங்க. அதுவும் எனக்கு சொன்னார் ஃப்ரெண்டு, இது 25ல் முடிச்சிருக்காங்க. எப்படி விவேக் காமெடி வருது, பழைய சாங் 1 2 வருது, அது எப்படி இதுக்குள்ளார வந்துச்சுன்றது. அது 3வது கொஸ்டின். 4 வந்து கேமரா, எந்த கேமராவில் ஷூட் பண்ணிங்க? சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கேமரா நேம் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம். டோட்டலாக 4 கொஸ்டின் சார். இல்லை 2 கொஸ்டின் எனக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒன்று பிளாக் மேஜிக் பாக்கெட் கேமரா 6Kல தான் அதை ஷூட் பண்ணேன். ஸோ அது அந்த கேமரா ஒரு சின்ன கேமரா, அதில் தான் ஷூட் பண்ணேன். 2வது வந்து இல்லை, அது அந்த காப்பிரைட் வைலேஷன்ஸ்குள்ளே போகாது. ஏன்னா அது அதுக்கு ஒரு செகண்ட் டியூரேஷன் இருக்குது. அந்த டியூரேஷனுக்கு மேலே போனால் அது காப்பிரைட் வைலேஷனுக்குள்ளே வரும். இப்போ அந்த பாட்டு நாங்கள் ஒன்று வச்சுருந்தோம், ரசிக்கும் சீமானே, அது வந்து காப்பிரைட் வைலேஷனில் வரும். அப்போ அதுக்கு பதிலாக தான் நாங்கள் வந்து ரசிகாராங்கிற சாங் மாற்றினோம். அதுக்கு ஒரு டியூரேஷன் லெங்க் இருக்குது. அது ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம், அது கண்டுக்க மாட்டாங்கங்கிறது ஒன்று இருக்குது. அது ரெஃபரன்சிங். ஜஸ்ட் வாண்ட் டு ஆட், இந்த விஷயங்கள் ஹார்ட் செட்டாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் படம் பண்ணுற நேரத்தில் என்ன ப்ரோட்டோகால்னு தெரிஞ்சுக்கோங்க. தீஸ் திங்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி இவால்விங், தீஸ் லாஸ் அண்ட் யூனோ வாட் தே வில் ஹோல்ட் யூ அக்கௌண்டபிள் அகேன்ஸ்ட்.
ஸோ பி அவேர் ஆஃப் வாட் யூ டூயிங். நாங்கள் இப்போ சொன்னோன்னு ஒன்று செஞ்சுட்டு நாளைக்கு எங்கள் சட்டையை பிடிக்க வராதிங்க. அண்ட் காப்பிரைட் விஷயம் இன்னொன்று, டியூரேஷன் அவர் சுந்தர் சொன்ன மாதிரி. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு கம்போசருடைய மரணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு, இல்லை ஒரு அந்த ஐபி அசெட் வெளியே வந்தே எத்தனை வருஷம் ஆச்சு. தீஸ் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் தேர் வித் ரெஸ்பெக்ட் டு ராயல்ட்டி. இதுவுமே யூ கோ அண்ட் கூகுள் அண்ட் லேர்ன். ஐ எம் நாட் கோயிங் டு பேபி ஸ்பூன் ஃபீட் யூ. ஏன்னா இந்த ரூல்ஸ் கீப் சேஞ்சிங் வித் டைம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸிமம் இந்த பழைய சாங்ஸு இதெல்லாம் வந்து சில இம்பார்ட்டண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு தான் இருக்கும். சரிகமா இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்மளோட சாங்ஸை வந்து நம்ம வந்து இப்போ அவங்க இஃப் தே ஆர் ஹேவிங் இட், தே வில் ஈவன் கிவ் இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு அஸ். நீங்கள் வந்து மெயில் போட்டு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இப்போது சரிகமாவுக்கு வந்து நீங்கள் உங்கள் பாட்டை கொடுத்துட்டீங்க, அவங்க தான் வந்து தேவ் பாட் இட்னா எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுத்துருவாங்க. அப்படியும் அதுவும் இருக்குது. நீங்கள் அந்த கோழி சவுண்டு சொன்னீங்க இல்லையா, அது எங்கள் எடிட்டரோட இன்சிஸ்டன்ஸ் தான். நாகூரான் ராமச்சந்திரன் அவர் வந்து கண்டிப்பாக இந்த கோழி சவுண்ட் இப்படி வரக்கூடாது, இன்னும் மாற்றணும், இந்த கதற சவுண்ட் இன்னும் கேட்கலைங்கிற அளவுக்கு அவர் கடைசி வரைக்கும் அதை இன்சிஸ்ட் பண்ணி இந்த எஸ்எஃப்எக்ஸ் அவர் பண்ணது அருண் சீனு அவங்க பண்ணாங்க, சீனியர் எஸ்எஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் அவங்க. ஆனால் அவங்கள்ட்ட கூட இந்த கோழி சவுண்ட் எங்களுக்கு ரொம்ப இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு சொல்லி அவர் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து ஒரு எடிட்டராக வந்து அவருக்கு ரொம்ப ஒரு ஃபேன்சி இருக்கும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸை நிறைய வந்து ஸ்பேஸ் கொடுத்து தான் வந்து நாகூரான் வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ ஐ திங்க் த டோட்டல் கிரெடிட் கோஸ் டு ஹிம் ரிகார்டிங் சவுண்ட் டிசைன் சஜஷன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோக்கார் வந்து ட்ராப் பண்ணும்போது ஒரு டைலாக் ஒன்று சொல்லிட்டு போவார். நீங்கள் அவர் அந்த ஷவரில் இருக்கும்போது நம்ம அவருக்கு ஒரு சார்ஜ் கொடுக்கும்போது ஒரு மைண்ட் வாய்ஸ் பண்ணுவோம், இந்த பார் ரைட்ரு உன் கூட தான் நாங்கள் இருப்போம், இங்கேயே தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருப்போம், பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ அதோட சப்சிக்வெண்ட் சீக்வன்ஸாக தான் நம்ம வந்து இதை காமிக்கிறோம். அதாவது இது எப்படி வருதுன்னா, இந்த கேரக்டர்ஸ் ஆர் கம்மிங் டு ஹிம், ஆல்மோஸ்ட்டு அந்த ரைட்டரோட கழுத்தை பிடிக்கிற மாதிரி வராங்க. நீ எனக்கு உண்டான நியாயத்தை கொடு, இல்லை நாங்கள் இனி எக்ஸ்ட்ரீம் போவோம் அப்படின்றது தான் வந்து அதை ஒரு ஸ்டெப்பாக நம்ம வந்து அதை கொண்டு வரோம். வி ஆர் ஜஸ்ட் கம்மிங், அதுதான் ஃபைனல். ஆக்சுவலி அந்த கேஸ்காரர் வரதான் ஃபைனல். ஆல்மோஸ்ட் மிரட்டிட்டு போகிற மாதிரி. நீங்கள் அந்த கோழி மேட்டர் சொன்னப்போ நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோங்க. தேங்க்ஸ். போலீஸ் பர்மிஷன். இன்ஃபேக்ட் நாங்கள் போலீஸ் பர்மிஷன் போய் வாங்கியுமே எங்களுக்கு போலீஸ்கிட்ட பிரச்சனை இருக்கும். நாங்கள் அந்த ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணப்போ நாங்கள் போய், ஏன்னா நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பெர்மிஷன் வாங்குறது ரூல் கிடையாது. நீங்கள் ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்கக்கூடாது. ஆக்சுவல் ரூல் படி கமிஷனர் ஆஃபீஸ் போய் அங்கே நீங்கள் லெட்டர் கொடுத்து அங்கே ஆத்தரைசேஷன் இருக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் எங்கே ஷூட் பண்ணுறீங்களோ அங்கே வந்து அவங்களுக்கு கொடுத்து டபுள் பெர்மிஷன் வாங்கணும். இதுதான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ஸு காஸ்ட் இட் வேரிஸ். நமக்கு உங்களுக்கே தெரியும் காஸ்ட் அங்கே போனால் என்ன ஆகுன்றது. அண்ட் இது காஸ்ட்டை தாண்டி காஸ்ட் கூட நம்ம கொடுத்துடலாம். இதோட டைம் டேக்கிங் ஃபார் கெட்டிங் தட் பெர்மிஷன் இருக்குல்ல, அது வந்து நமக்கு அந்த என்ன டேஸில் கிடைக்கும்ன்றதே தெரியாது. அங்கே தான் என்ன ஆகும்னா, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து ஒரு ஹேண்டியாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா, அங்கெல்லாம் போகாமல் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு, சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் இதை எப்படி ஷூட் பண்ணிக்கிறோன்னு அவங்கள சொல்லி கொடுத்துட்டு போனோம். இருந்தாலுமே நைட்டு வருவாங்க. நைட்டு அவங்க நம்ம எங்கெல்லாம் ஷூட் பண்ணுறோமோ வருவாங்க. அங்கே நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கும். அதையும் தாண்டி எங்களுக்கு வந்து ஒரு நைட்டு பிரச்சனையாச்சு. அவங்க வந்து திடீர்னு ஒரு லேடி போலீஸ் வந்தாங்க. இது அவங்க வந்துட்டு எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் அது இதுன்னெலாம் சொன்னோம். அவங்க பாட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி அவங்க பின்னாடி போய் அன்றைக்கி ஷூட் பண்ண முடியாமல் நெக்ஸ்ட் டே அவங்களையும் வந்து கவனிச்சு, ஏன்னா இந்த ஏரியா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வரும், அதை தாண்டிட்டா இவங்கக்கிட்ட வரும், இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து அவாய்டே பண்ண முடியாது, அது கண்டிப்பாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் யாராவது தெரிஞ்சிருந்தால் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அம்பத்தூர் எஸ்டேட்டில் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதை ஷூட் பண்ணுறதுக்கு நாங்கள் லைட் யூனிட்லாம் எதுவுமே கிடையாது. அதை டோட்டலாக லைவாக எடுக்கணுங்கிறது தான் முடிவு பண்ணி ஷூட் பண்ணுறோம். ஆனால் அதை பண்ணுறதுக்கு வந்து ரோட்டில் உங்களுக்கு எடுக்கணும், மெயின் அந்த ஸ்ட்ரீட்ஸில் எடுக்கணும். அப்போ அதுக்கு பர்மிஷன் வேணும். அப்போ எங்களுக்கு என்னோடய வேறு படத்தில் ஒர்க் பண்ண மேனேஜர் ஒருத்தர் ராஜா பகிரிசாமின்னு அவரை கேட்டேன். அவர் இதுக்காக 2 நாள் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து போயிருந்து அதை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் இவர் சொல்கிற மாதிரி ரோட்டில் எல்லோரும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வந்து அதுக்கப்புறமா அவங்களையும் இது பண்ணி போலீஸ் ப்ராப்ளம் சென்னையில் ஷூட் பண்ணுறதுல இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளமே என்னென்னா, நீங்கள் வந்து ரோட்டில் கேமரா வைக்கவே முடியாது. வச்சாலே வந்து யாராவது வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. வடிவேலு காமெடி மாதிரி தான், என்னடா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல அதுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுறாங்கிற மாதிரி, எதுவுமே எடுக்க முடியாது, தூக்கிட்டு போயிடுவாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
படத்தை வந்து 2 தடவை பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நான் அந்த டீமில் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன், மற்றவங்கலாம் அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து எங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, அவ்வளவு அருமையாக இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த நாய்ஸ் சொன்னீங்களா, அது இப்போ இருக்க தலைமுறைக்கு கண்டிப்பாக அந்த நாய்ஸ் என்னன்னு புரியாது. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக நாய்ஸ் உண்டு பண்ணாமல், அந்த கண்டென்ட்டுக்கான நாய்ஸ் அதை உண்டு பண்ணாமல் இது ஒரு பட்ஜெட் ஓரியன்டு ஃபில்ம் அப்படின்றத காட்டாமல் ரொம்ப பக்காவாக வந்திருக்கு. அது எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் இல்லை உங்களோட நோட்ஸ் ஆகட்டும், இது எப்படி நீங்களா டீமோட டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு நோட்ஸை ரெடி பண்ணி இது பிச் பண்ணி இவங்கள்ட்ட ஒப்பீனியன், அதாவது ஃபைனலாக ஓகே இது ஓகே அப்படின்னு வாங்கினீங்களா இல்லை எப்படி மேடம்? அது ஒன்று. ஸோ இது ப்ராசஸ் எப்படின்னா, பொதுவாக ஒரு அந்த காலத்தில் ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது ரீல்ஸாக, லிட்ரலி ஃபிசிக்கல் ரீல்ஸாக வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி டிஜிட்டலாக நம்ம க்ரியேட் பண்ணுறதையும் ரீல்ஸாக வந்து பிரிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு அதில் எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், மியூசிக் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், டப்பிங் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஹெவியான ஃபைல்ஸ். நம்ம ஹை ஃபிடெலிட்டி ஃபைல்ஸோடு ஒர்க் பண்ணும்போது எல்லாமே இட் ஆக்கியூபைஸ் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறோம். ஒரு படத்தையே 5 பாகமாக பிரித்து 20 மினிட்ஸாக ஒர்க் பண்ணுறோம். இது ரீல்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ ரீல் 1, ரீல் 2, ரீல் 3, ரீல் 4, ரீல் 5. இந்த படத்துக்கு ஐ திங்க் வி ஹேட் 5 ரீல்ஸ். ஒவ்வொரு ரீலுக்கும் மியூசிக் முடிச்சுட்டு நான் இவங்களை கூப்பிடுவேன் ஸ்டூடியோவுக்கு, வந்து கேளுங்க. அதுக்கப்புறம் வீல் ஹாவ் அ டிஸ்கஷன். இது வந்து எப்படி இங்கே மாற்றலாமா, இங்கே எதுவுமே மியூசிக்கே வேண்டாமா, இல்லை மியூசிக்கோடைய டோன் மாறணுமா. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டன்ட் டோன் அப்படின்னு கிடையாது. இது வந்து த்ரில்லரா, டார்க் காமெடியா, இல்லை வெறும் சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம். அதில் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டோன்ஸ் இன்சைட் த மூவி. ஸோ மியூசிக்கை கரெக்டாக கிராக் பண்ணணுங்கிறது வாஸ் பிக் சேலஞ்ச் இன் தட் வே. ஸோ நாங்கள் நிறைய கான்வர்சேஷன்ஸ் வச்சுப்போம். கான்வர்சேஷன்ஸ் முடிஞ்சு ரீவொர்க் ஆகி திருப்பி. ஸோ இப்படி தான் போகும். இதுதான் வந்து ப்ராசஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாருமே சைந்தவி, சிந்துரி, புதுக்கோட்டை சுகந்தி, கேபர் வாசுகி, MS கிருஷ்ணா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய விதங்களில் தே ஆர் வெரி பிக் பீப்புள், என்னுடைய வெரி க்ளோஸ் கொலாபரேட்டர்ஸ். ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னால தான் என்னால் இந்த ப்ராஜெக்டை புல் ஆஃப் பண்ண முடிஞ்சது இந்த பட்ஜெட்டில். இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் பீப்புள் கேம் டு ஒர்க் ஃபார் ஃப்ரீ. வை டிட் தே கம் டு ஒர்க் ஃபார் ஃப்ரீ? இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி அவருடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து 2 நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பெர்மிஷன் அவருக்காக வாங்கிட்டு வந்திருக்கார். இதுலேருந்து அவருக்கு என்ன கிடச்சிது? நத்திங். பட் வை டிட் ஹி டூ இட் ஃபார் ஹிம்? ஹீ ஹேஸ் கிரியேட்டட் தட் ரிலேஷன்ஷிப் வித் தட் பர்சன். ஸோ நீங்கள் இண்டிபெண்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். டூ நாட் லெட் கோ ஆஃப் பீப்புள். கீப் தோஸ் பீப்புள் வெரி க்ளோஸ் வித் யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வளோ லைவ் சவுண்டில் லைவ் மியூசிக் அந்த இது போனீங்க, இல்லை லூப் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா மேடம்? ரெண்டுமே. லூப்ஸ்னால் வந்து ப்ரோக்ராமிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்னி காலத்தில். அதாவது ஏற்கனவே ப்ரீ ரெக்கார்டட் சவுண்ட்ஸ் வந்து சவுண்ட் பேங்க்ஸாக வந்து விற்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரு மியூசிஷியனாக நான் ஆக்சுவலி வருஷம் ஐ பே ஃபார் த லைசன்சஸ் ஃபார் த சவுண்ட்ஸ் தட் ஐ யூஸ் இன் மை மியூசிக். எதுவுமே வந்து ஃப்ரீயாக யாரும் வந்து கொடுக்கல. அதுக்கான லைசன்சஸ்லாம் வாங்கி வச்சு அந்த சவுண்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணலாம் நம்ம. இப்போது அதை வச்சு ஒரு பீட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை வச்சு ஒரு லேயர்ஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நிறைய அந்த த்ரில்லிங் சவுண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க, ஸ்ட்ரிங்ஸ் நிறைய கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் லைவ் ஆர்கெஸ்ட்ரா ஆக்சுவலி யூஸே பண்ணலை. ஒரே ஒரு பர்சன் வச்சு நான் லைவ் ஆர்கெஸ்ட்ராவை மிமிக் பண்ணேன். அண்டு இது ஏன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஐ ஹவ் ஹேட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் பிக் ஆர்கெஸ்ட்ராஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ அது எப்படி நம்ம ஒரு சீட் பண்ணி எப்படி அந்த சவுண்டை கொண்டு வரலாம், ஒரு 30 ஸ்ட்ரிங் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறத எப்படி ஒரே ஒரு ஆளால் நான் அச்சீவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். மைக்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ஸ் யூஸ் பண்ணேன். என்னுடைய மைக்ஸ் நான் ஓவர் த இயர்ஸ் கலெக்ட் பண்ணதாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து பாரோ பண்ணதாக இருக்கட்டும், அந்த ஆர்டிஸ்ட்டை அதை சுற்றி இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் ஒன்று சோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ மல்டிபிள் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணது. அந்த ஒவ்வொரு லேயரும் வித் ஈச் அதர் ஃபேஸ் அவுட் ஆகாமல் கரெக்டாக இன் ஃபேஸ் சிங்க்கெல்லாம் இருக்கிற மாதிரி
ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ண ஒரு விஷயம். அதுதான் இஸ் த சவுண்ட் ஆஃப் த மூவி. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் நம்மளுடைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டூயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வில் கிவ் யூ ஐடியாஸ் as to how you can be creative on the field. That's what I kept saying about you having to be flexible and creative on field. இப்போ என்னால் 10 லட்சம் இருந்தால் ஒரு ஆர்கெஸ்ட்ரா வந்து கூப்பிட்டு என்னால் செய்ய முடியும். அப்போ இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. சும்மா நான் ஸ்கோர் எழுதி கொடுத்தா அவங்க வாசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தில் தான் என்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும். இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங்கில் நம்ம புதுசாக முதல்லேருந்து கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் நைஸ். ஹலோ சார், வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். எனக்கு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் ஆசை. அதுக்காக ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணுறேன். சென்னை வந்து பயன்படுத்தும், என்னால் முடியல கிளைமேட்டு அந்த மாதிரிலாம். சென்னை தவிர வேறு ஏதாவது சார் வந்து கோயம்புத்தூரில் அவங்க ஒரு டீம் இருக்கிறதா சொன்னாங்க. அந்த மாதிரி சென்னையை டிபெண்ட் பண்ணாமல், அதாவது ஒரு சில விஷயத்துக்கு நம்ம டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஹப் இருக்குங்களா, இல்லை ஒரு இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை மையமாக வச்சு ஈஸியாக செலவும் குறைக்கலாம், இன்னும் கம்ஃபர்ட்டாக ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். அதுக்காக இல்லை சார், நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் டீமே டிபெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறேன் இண்டிபெண்ட்டாக பண்ணும்போது. இப்போ கோயம்புத்தூரில் அருண் கார்த்திக் அவர் எடுப்பார் படம். அருண் கார்த்திக் அருண் காந்த்ங்கிறவர் வந்து இந்த யூடியூப்லலாம் பேசுவார். அவர் இல்லை, அருண் கார்த்திக்னு ஒருத்தர் பண்ணுவார். அவர் நசீர்னு ஒரு படம் எடுத்தார். அப்புறம் சிவபுராணம்னு பண்ணார். என்னென்னா, நீங்கள் வந்து செல்ஃபாக ஒரு படத்தை பண்ணுறது, இண்டிபெண்டன்ட் ஃபிலிமை நீங்களே ஷூட் பண்ணலாம் சார். நீங்கள் டீம் எதிர்பார்க்க போனீங்கன்னா அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் கதை நம்ம என்ன ஷூட் பண்ண போகிறோம், அது எங்கே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக லொக்கேஷன் இருக்கோ அங்கே நீங்கள் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சென்னையில் பண்ணுறது கஷ்டம், எஸ். ஆனால் அது உங்களுக்கு வேறு எந்த இடம், நீங்கள் தனுஷ்கோடியில் உங்களுக்கு ஒரு படம் ஷூட் பண்ணணும்னா இந்த லொக்கேஷனை போய்ட்டு இந்த லொக்கேஷனில் நான் என்ன படம் எடுக்கலாம், இதுக்கு நான் என்ன கதை சொல்லலாம், அங்கே இருக்கிற ஆட்கள் யார், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் என்ன, நான் எங்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு எப்படி ஷூட் பண்ணுறது, இந்த ப்ராசஸ் இறங்குனா வந்து இன்னும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இப்போ சொன்னது சூப்பராக சொன்னீங்க, எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸை நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காமல் படம் பண்ணணும்னு இறங்கி பண்ணிவிடுங்க. அனுராக் காஷ்யப் சொன்ன மாதிரி எடுத்துருங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் சார். அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக போய் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்லோலி இட் வில் ஹேப்பன். முதல்ல ஒரு ஸ்டெப் வச்சுட்டா அது தானாகவே நம்மளை உருட்டி விட்டுரும். மலையிலேருந்து கீழே உருள்ற மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். ஹலோ சார், என் பேர் மகேந்திரபாலா. எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. எனக்கு வந்து ப்ராஜெக்ட் லீவ் கொடுத்தனால வந்து நான் வந்து திருநெல்வேலி போயிருந்தேன். அங்கே தான் உங்கள் படம் மாயக்கூத்து படம் பார்த்தேன். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை மெயிலையோ தான் பண்ணணுன்னு நினச்சேன். அப்போ தான் பியூர் சினிமா இதில் வந்து பார்த்து நேராகவே உங்களுக்கு பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லலான்னுக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன் சார். தேங்க்யூங்க. இது வந்து எங்கள் டீமுக்கே இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா இன்றைக்கும் நாங்கள் என்ன பிலீவ் பண்ணுறோன்னா, நாங்கள் ஒரு சூப்பரான படம் எடுக்க நினச்சி ஒரு டீசெண்டான படம் எடுத்திருக்கோன்றது தான் நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கும். அப்போது நீங்கள்லாம் அதை வந்து என்ஜாய் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.